بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله المولانا العلي العظيم. இந்த வசனத்தில் இது ஒரு முழு வசனத்தினுடைய ஒரு பகுதி. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி தருவான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்னுடைய அந்த ஏட்டில் அந்த கிதாபில் 12 மாதங்கள் ஆகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் ஒரு செய்தியை ஒன்று சொல்லுவாங்க. கடைசி ஹஜ்ஜில் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து அவர்கள் ஆற்றிய கடைசி உரை என்பதாக ஒரு உரை ஒன்று உண்டு. அந்த பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று, அல்லாஹ் ஆரம்பித்த காலத்தில் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைத்தானோ அந்த நேரங்களில் மாதங்கள் 12 தான். இப்போ எப்படி மாதம் 12 மாதங்கள் இருக்கிறதோ அது போன்று அப்பொழுதும் மாதங்கள் 12 தான். ஆனால் இடையில யூதர்கள் எல்லாம் தங்களுக்கு பிடித்தது போன்று மாதங்களை கூட்டியும் குறைத்தும் ஆக்கி கொண்டார்கள். பார்த்தோம்னு சொன்னால் சில மாதம் 30 இருக்கும், சில மாதம் 31 இருக்கும். அதே மாதிரி சில மாதத்தை பார்த்தோம்னு சொன்னால் 28 தான் இருக்கும். இது அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு விஷயம். தங்களுக்கு பிடித்தமான மாதம் எங்கும்போது அந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா, தனக்கு தேவைக்காக வேண்டி அந்த மாதத்தை 31 நாட்கள் வரைக்கும் கொண்டு போவானா. அதே மாதிரி இந்த மாதம் பீடையான மாதம், இது சீக்கிரம் முடிந்தால் நல்லாக இருக்கும்னு சொல்லி 28 நாளோட அந்த மாதத்தை முடிப்பானா, பிப்ரவரி போன்று. இது அவர்களுடைய இயல்பான பழக்கம். யூத நசராக்கள் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இந்த மாதங்களை கூட்டியும் குறைத்தும் ஆக்கி கொண்டுதான் காலங்கள் கடந்து வருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அந்த ஹஜ்ஜத்துல் வதால அவங்க பயான் செய்யும் போது சொல்லுவாங்க, மாதங்கள் இதுவரைக்கும் அல்லாஹ் படைச்சதுலேருந்து 12 மாதம் தான். ஆரம்பத்தில் எல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த யூத பையங்க வந்தாங்களோ இவங்க தங்களுக்கு தகுந்தாப்புல மாதங்களை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே மாதங்கள் ஏத்தம் இறக்கத்தில் குழம்பி போய் இருந்தது. ஆனால் இந்த ஹஜ்ஜத்துல் வதால இருந்து அல்லாஹ் தஆலா திரும்ப ஹஜ் கடைசி மாசமாச்சு இல்லையா, அதுக்கடுத்து வரக்கூடிய முஹர்ரத்துல இருந்து அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை திரும்பவும் அவன் படைத்த காலத்தில் எப்படி ஒன்று போல அல்லாஹ் வைத்திருந்தானோ, சரியாக ஆக்கி வச்சிருந்தானோ, அதே மாதிரி தான் அல்லாஹ் இப்போ இந்த ஹஜ்ஜில் இருந்து சரியாக்கிட்டான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. இதுல இருந்து இனிமேல் யாரும் இந்த மாதங்களில் குளறுபடி செய்ய முடியாது. அப்ப மாசத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல டிக்ளேர் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, மாதம் அப்படின்னு சொன்னாலே 29 நாட்கள் தான் அப்படிங்கறத திரும்ப என்ன செய்வாங்க, அந்த இடத்துல சொல்லி தருவாங்க. ஒரு மாதம் என்பது 29 நாட்கள் தான். 29வது நாட்கள் முடியும் பொழுது நாம என்ன செய்யணும், பிறைய தேடணும். பெற தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பெற தெரியல அப்படிங்கும் பொழுது இந்த மாதத்தை நீங்கள் 30ஆக நீங்க பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையினுடைய பாடம் அடுத்து போகும். அது சரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு நாள்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாசங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா 31 வரும். 5 மாசங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30 வரும். ஒரு மாசத்துல பார்த்தோம்னா 28 நாட்கள் தான் வரும். இவர்களுடைய கணக்கு பிரகாரம் நீட்டி குறைச்சி இந்த மாதிரி மாதங்களுடைய எண்ணிக்கையை வச்சிருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்திற்கு 29 நாள் அப்படிங்கிறது தான் ஒரு மாதம்ங்கிறது அப்படிங்கிற செய்தியை கன்ஃபார்மாக என்ன செய்வாங்க, நமக்கு டிக்ளேர் செய்வாங்க.
இந்த அடிப்படையில் நாம பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அப்படிங்கிறது 30 நாள் ஒரு மாசம் வரும், ஒரு மாசம் 29 நாள் வரும், ஒரு மாசம் 30 வரும், ஒரு மாசம் 29 வரும். இது ஆர்டர் வைஸா பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா மாதங்களும் கரெக்டான அந்த பொசிஷன்ல இப்படியே அரபி மாசங்கள் என்ன செய்யும் நமக்கு சரியாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம கவனத்தில் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இந்த 12 மாதங்கள் அப்படிங்கிறது இப்ப அல்ல, ஆரம்ப காலம் உலகம் படைக்கப்பட்டது முதல் இந்த 12 மாசம் தான் அப்படிங்கிறத ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த காலம் முதலே இப்படித்தான் அல்லாஹ் இந்த எப்படி நம்ம முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், துல்காதா, துல்ஹஜ், இடையில ஷவ்வால் மாதம் 10வது மாதம் ஒன்று விட்டுட்டோம், அதை சேர்த்து சொல்லிவிடும். ரமலானுக்கு அப்புறம் ஷவ்வால், அதுக்கப்புறம் துல்காதா, அடுத்து துல்ஹஜ், மொத்தம் 12 மாதங்கள். இப்போ இந்த 12 மாசம் அப்படிங்கிறது இப்போ நேற்று ஆரம்பிச்சதெல்லாம், இது உலகம் ஆரம்பித்தது முதல் உண்டானது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் இந்த வசனத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாசங்களில் 4 மாதங்களை அல்லாஹ்தால ரொம்ப சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியவும் அல்லாஹ்வே சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 12 மாசத்துல 4 மாசத்தை மட்டும் ஏன் அல்லாஹ் சிறப்புப்படுத்தினா, அந்த 4 மாதங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துல பார்ப்போம். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.